தமிழ் வேள்வி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு இயல் 3 உரைநடை உலகம் பகுதியில் உள்ள கணியனின் நண்பன். இந்த பாடத்தில் நாம் எந்திர மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம். எந்திர மனிதர்கள் அப்படின்னா ரோபோக்களை தான் எந்திர மனிதர்கள்னு சொல்லுவாங்க. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்திர மனிதர்களோட பயன்பாடு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை. ஸோ இங்கெல்லாம் எந்திர மனிதனோட பயன்பாடுகள் அதிகமாக இருக்குது. ஸோ எந்திர மனிதர்கள் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரங்கள் எந்திர மனிதர்கள் பயன்படுறாங்க. இந்த பாடம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கணியன் பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வரான். ஸோ அப்போ வீட்டு கதவை தட்டும்போது ஒரு எந்திர மனிதன் கதவை திறக்கிறான். அதை பார்த்து கணியன் ரொம்ப வியந்து ஆச்சரியப்படுறான். யாருன்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்குறான். ஸோ அவங்க அம்மா இது எந்திர மனிதன். அப்பா கண்காட்சிக்கு போயிருந்தார், அங்கே இந்த எந்திர மனிதனை வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ இந்த எந்திர மனிதன் என்கிட்ட பேசிச்சே அப்படின்னு சொல்லி கணியன் கேட்குறான். ஆமாம், இந்த எந்திர மனிதன் பேசும், பாடும், வீட்டு வேலைகளை எல்லாம் செய்யும், படிக்கிறதுல கூட உனக்கு உதவி செய்யும், என்னோட அலுவலக வேலைகளை முடிக்கவும் இது உதவி செஞ்சது, அப்பாவுடைய கணக்கு வழக்கையும் முடிக்கவும் இது உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் இந்த எந்திர மனிதனோட பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கணியன் கேட்குறான். ஸோ அப்போ கணியன் எந்திர மனிதனோட உரையாடுறது தான் இந்த பாடம் அமைஞ்சிருக்குது. ஸோ ரோபோ அப்படிங்கிற வார்த்தை முதல்ல யார் பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக் நாட்டை சேர்ந்த காரல் கபேக் என்ற செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் தான் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதுறாரு. ஸோ அதில் தான் ரோபோங்கிற வார்த்தையை முதலாக பயன்படுத்துகிறாரு. ஸோ யார் பயன்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா காரல் கபேக். எந்த நாட்டை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா செக் நாட்டு எழுத்தாளர், நாடக ஆசிரியர். எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1920ஆம் ஆண்டு. ஸோ ரோபோ என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமை என்பது தான் ரோபோ என்னும் சொல்லுக்கு பொருள். ஸோ ரோபோ என்னும் சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ஸோ அவரோட நாடகத்தில் ஒரு தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா ரோபோக்கள் வேலை செய்கிற மாதிரி காட்சிகள் அமைச்சிருக்கிறாரு. இப்படித்தான் ரோபோங்கிற சொல் வழக்கத்துக்கு வந்தது. மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். ஸோ அந்த எந்திரங்களை இயக்க மனித ஆற்றல் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு மாற்றாக கண்டுபிடிச்சது தான் தானியங்கிகள். தானியங்கி அப்படின்னா என்ன தெரியுமா? தானியங்கி நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக செய்கிற எந்திரம் தான் தானியங்கி. ஒவ்வொரு தானியங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு கணினி இணைக்கப்பட்டிருக்கும். அந்த கணினி தான் இந்த எந்திரங்களோட செயல்பாடுகளை கட்டுப்படுத்துது. ஸோ தானியங்கிகளுக்கு பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் என்ன விளக்கம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனித முயற்சிகள் மாற்றாக தானியங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை மனித தோற்றத்தில் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் கொடுக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல பயன்படுத்தப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நகரும் கைகள், கால்கள், நுண்ணுணர்வு கருவிகள் இவையெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த எந்திர மனிதன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தானியங்களை பற்றி கணியனுக்கு எடுத்து சொல்லுது. ஸோ முதல்ல கொடுத்துருக்குற அந்த படம் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கி. இது பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்தல், பழுது நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுற ஒரு தானியங்கியை தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த மருத்துவத்துறையில் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யக்கூட ரோபோக்கள் பயன்படுத்தப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுத்தப்படுது. உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத பல இடங்கள் உள்ளன. பெருங்கடலின் அடி ஆழம், வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவை அவற்றுள் சில. ஸோ எங்கெங்கெல்லாம் மனிதன் போக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்கடலின் அடி ஆழம், வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள்.
ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதனால் போக முடியாது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்திர மனிதர்களை அனுப்பி ரோபோக்களை அனுப்பி தான் ஆய்வுகள் வந்து நடத்தப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தானியங்களுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ தானியங்கிகளோட நுண்ணறிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1997ஆம் ஆண்டு மே மாதம் வந்து சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. ஸோ அதில் வந்து உலக சதுரங்க வெற்றியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரி காஸ்பரோ. ஸோ உலக சதுரங்க வெற்றியாளர் யார்? கேரி காஸ்பரோ கலந்து கொண்டார். ஐபிஎன் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திரன் கணினி அவருடன் போட்டியிட்டது. ஸோ இந்த கேரி காஸ்பரோ கூட யார் போட்டியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் நிறுவனம் உருவாக்குன டீப் ப்ளூங்கிற மீத்திரன் கணினி தான் அவரோட போட்டியிட்டது. ஸோ போட்டியின் முடிவு என்னன்னு தெரியுமா? போட்டியில் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீப் ப்ளூவே வந்து ஜெயிக்குது. ஸோ இதுதான் செயற்கை நுண்ணறிவையோட வலிமை. ஸோ இந்த எந்திர மனிதர்கள் வேறு எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உணவகங்களில் உணவு பரிமாற, பொது இடங்களில் வழிகாட்ட, வெடிகுண்டுகளை செயலிழக்க, இது மாதிரியான இடங்களில் வந்து இந்த எந்திர மனிதர்கள் வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ இன்னொரு தகவல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சோஃபியா அப்படிங்கிற ரோபோவுக்கு சவுதி அரேபியா அரசு வந்து குடியுரிமை வழங்கியிருக்குது. உலகிலேயே வந்து முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கி உள்ளது. ஸோ அந்த ரோபோவுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா. ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது. ஸோ ஐக்கிய நாடுகள் சபை வந்து சோஃபியாவுக்கு என்ன பட்டம் வழங்கியிருக்குன்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி வழங்கியிருக்குது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை. என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இது வழங்கப்பட்டது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த சோஃபியா ரோபோ வந்து சொல்லியிருக்குது. ஸோ இனி வரும் காலங்களில் சோஃபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர் வந்து உருவாக்கப்படுவாங்க. அவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா மனித இனத்தின் வளர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருப்பாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த பாடம். இதில் முக்கியமான பகுதியெல்லாம் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்போம். நன்றி. தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.